நான்காவது காரியம் ஐந்தாவது வசனத்துல இருக்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம். அந்நியனுக்கு பின் செல்லாது. அந்நியன்னா யாரு? நமக்கு தப்பாக சொல்லி தருகிறவர்கள், தப்பான கைடன்ஸ் கொடுக்கிறவர்கள் எல்லாருமே அந்நியர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா நம்ம கெட்டு போகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறுக்கு வழியில நம்மளை நடத்துறாங்கனாக்கா அவங்க நல்ல மெய்ப்பரே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல மெய்ப்பனுக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் இப்படியாக இருக்கப்படுகிறது. அந்நியனுக்கு பின் செல்லாது. அவர் குரல் தெரியாதவங்க, ஆள் தெரியாதவங்க பின்னால ஒரு ஆடு செல்லாதான். ஆடே செல்லாதுன்னா அப்ப நம்ம எப்படி இருக்க வேணும்? நம்மளும் பின் செல்லக்கூடாது. நம்மளுக்கு தெரியலையா அவங்கள பின்பற்றணுமா? அவங்களை யாருன்னு தெரியலையா? அவங்க ஏதோ சொல்றாங்களே வந்துன்னு சொல்றாங்களா? எந்த நோக்கத்தோடு சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நம்மளுக்குள்ள பகுத்தறியக்கூடிய ஞானங்கள் இருந்தால் கண்டிப்பாக இப்படி அந்நியனுக்கு பின்னாக நம்ம போக முடியாது. ஐந்தாவது காரியம் 11வது வசனத்துல சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் உங்களுக்கு புரியுதுனாக்கா இந்த ஐந்து காரியங்கள், இந்த 5 குணாதிசயங்கள் ஒவ்வொரு மெய்ப்பனுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மெய்ப்பனும் வீட்டுக்கு தலைவனாகவும் தலைவியாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மெய்ப்பனும் சமுதாயத்துக்கு தலைவனும் தலைவியுமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு மெய்ப்பனும் தன்னுடைய ஆலயத்துக்கு தலைவனும் தலைவியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறோம்னாக்கா இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருந்தாதான் ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்க முடியும். ஏன்னா இந்த சமுதாயத்துல அநேக காரியங்கள் நடக்கும்போது நமக்கு தேவைப்படுவது, ஆண்டவரே நாங்க நல்ல வழியில நடத்துகிற ஒரு மெய்ப்பர்களாக எங்களை நீர் வைக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது, மெய்ப்பன் இல்லை என்றால் வாழ்க்கையே சிதறடிக்கப்படும். அதுல ரொம்ப தெளிவா போட்டுக்கிட்டு பாருங்க. மெய்ப்பனா இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்ல இல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்போது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆடுகளை பீறி சிதறடிக்குமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்மள சரியாக கைட் பண்ணாதவங்க, சரியாக வழி நடத்தாதவங்க அவங்க பின்னாடி போறோம்னாக்கா கண்டிப்பாக பல ஓநாய்கள் வந்து நம்மளை பீறி போடும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு நாம் எச்சரியாக இருக்க வேண்டும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதனால அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதனால நான் அந்த இடத்துக்கு நான் போறேன். அதனால அந்த இடத்துல நான் பெண் எடுத்துக் கொள்ளுகிறேன், அந்த இடத்துல நான் மாப்பிள்ளை எடுத்துக் கொள்ளுகிறேன். யாரு சொன்னா? ஜெபிக்கிறவங்க சொன்னாங்களா? நல்ல நல்ல உங்களை வழி நடத்துறவங்க சொன்னாங்களா? இந்த பகுத்தறிவுக்குரிய ஞானங்கள் நமக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அழகாக எல்லாவற்றையும் கடந்து செல்ல நமக்கு கர்த்தர் உதவி செய்வார்.